ராணி கரையான் இடும் முட்டைகளில் இருந்து தான் கரையான்கள் பிறக்கின்றன. இந்த கரையான்களின் எண்ணிக்கை ஒரு எல்லையை கடந்தவுடன் ராணி இடும் முட்டைகள் சிறு மாறுதல்களுக்கு உள்ளாகும். இவ்வாறு மாற்றமடைந்த கரையான்கள் வெளிர் நிறத்துடனும் இறக்கைகளுடனும் பிறக்கின்றன. அவைதான் ஈசல்கள். கரையான் கூட்டமாக வாழும் சமுதாய பூச்சி வகையை சேர்ந்தது. ஒரு புற்றில் 1000 முதல் 5 லட்சம் கரையான்கள் கூட இருக்கலாம். தேனீக்களில் உள்ளது போலவே கரையான்களிலும் ராணி, ஆண், சிப்பாய், வேலைக்காரர்கள் என்று 4 வகை உறுப்பினர்கள் உண்டு. ஒரு நாளைக்கு சுமார் 2000 முட்டைகள் வரும் இடும் திறன் பெற்றவை ராணி கரையான்கள். 4 வகை கரையான்களுக்கும் இதுவே தாய். ராணியை கருப்பமடைய செய்வதே ஆண் கரையான்களின் வேலை. புற்றை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும் பணியை சிப்பாய் கரையான்கள் உணவு சேகரிப்பு, புற்று கட்டுதல் போன்ற வேலைகளை வேலைக்கார கரையான்களும் செய்கின்றன. ஒரே புற்றில் கரையான்கள் கட்டுக்கடங்காமல் பெருகினால் இட நெருக்கடி ஏற்படும். அருகருகில் வேறு புற்றுகளை தோற்றுவித்தாலும் உணவு போட்டி ஏற்பட்டுவிடும். இதை தவிர்ப்பதற்காக ராணி கரையான்கள் சில சிறப்பான முட்டைகளை இடுகின்றன. அதில் இருந்து வெளிவருபவை தான் ஈசல்கள். அதிக வெயிலோ காற்றோ இல்லாத ரம்மியமான வானிலையில் தான் ஈசல்கள் புற்றுகளிலிருந்து வெளியேறுகின்றன. ஈசல்கள் வானிலையை நன்கு கணிக்கும் திறன் பெற்றவைகளாகும்.